தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸ் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் யுனைடெட் கிறிஸ்டியன்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டியிலிருந்து அதன் நிர்வாக இயக்குனர் திரு புஷ்பகரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக அந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம், அதன் தொடர் செயல்பாடுகள், தமிழகத்தின் அரசியல் களத்தில் சிறுபான்மையினர் வாக்குகள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஒரு கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதற்கு குறிப்பான சிறுபான்மையினர் வாக்குகள் மிக முக்கியமான இடத்தை பெற்று வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை இந்த அரசு ஆட்சிகள் தருகின்றனவா? சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கிறிஸ்தவர்களோட பிரதிநிதித்துவம் என்பது எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களுடன் நம்முடன் அமர்ந்திருக்கிறார் திரு புஷ்பகரன். அவரோட வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். சார் வணக்கம். ஐயா வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இப்போது சமகால, அதாவது நம்ம இந்திய நாட்டில் ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளாகவே சிறுபான்மையினர் சம்பந்தமாக நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து இந்த விமர்சன கருத்துக்கள் என்பது கூர்மை பெற்று வருவதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய தமிழகத்தில் ஓரளவுக்கு நாம் பாதுகாப்பாக இருந்தால் கூட இந்தியா முழுமைக்குமான இந்த இந்த சிக்கல்கள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியான காலகட்டத்தில் உங்களுடைய அந்த யுனைடெட் கிறிஸ்டியன்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டியோட செயல்பாடுகள், அது ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கம் எப்படி போயிட்டுருக்குண்ணே? அது இந்த யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டின்றது ஒரு ஆஃபீஸ் நிர்வாகம். கிறிஸ்டானிட்டியில் வந்து எல்லாம் ஃப்ரிச்சுவலாகவே இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே இல்லை. அப்போது ஊழியக்காரர்களை, மக்களை, கிறிஸ்தவ சமுதாய மக்களை ஒரு தலைமை கீழே கொண்டு வரணும்னா ஒரு நிர்வாகம் வேணும். இப்போ தமிழகத்தில் எத்தனை சர்ச் இருக்குன்னு தெரியாது, எத்தனை ஊழியக்காரர் இருக்காங்க தெரியாது, கிறிஸ்டன்ஸில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க எதுவுமே தெரியாது. ஆக கிறிஸ்டின் சொன்னாவே எதுவுமே இல்லைன்றது தான் இருக்குதுன்ற ஒரு டேட்டாவே தமிழ்நாட்டில் இல்லை. சரி, இந்த பணியை சிஎம் செய்ய வரனா சிஎம் செய்ய முடியாது, சிஎம் செக்ரட்டரி செய்ய முடியாது. இந்த பணியை யார் செய்வாங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டில் டேட்டாஸ் இருக்கும்ல, மைனாரிட்டியோட சென்சஸ் இருக்குமே. இருக்காது. மைனாரிட்டி வந்து பொது, அது கிறிஸ்டினை வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. கிறிஸ்டினை ஒரு பார்ட்டு தானே தவிர மைனாரிட்டி வந்து பொதுவானது. ரெண்டாவது, மைனாரிட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த அதிகாரம் கிடையாது. உதாரணம் சொன்னால் அது போஸ்ட் ஆஃபீஸ், யாரோட லெட்டர் போடலாம். சிறுபான்மையில் பிரிவுக்குள்ளே யார் யார் வராங்களோ அவங்க லெட்டர் போடலாம். அந்த சிறுபான்மைக்குள்ள இருக்கிற லெட்டர்ஸை வந்து அவங்க அந்த அமைப்பில் யாருக்குன்னு பிரித்து தரலாம். அது எனக்கு தான் தரணுன்னு அவசியம் இல்லை, யார் யார் தகுதிக்கிறாங்களும் தருவாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் கொடுக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்சி, ஜெயினு, முஸ்லீம்ஸ் இவங்களுக்கு தான் போச்சு. ஆனால் கிறிஸ்டானிட்டிக்கு போகுது, ஆனால் பெரிய பெரிய சிஎஸ்ஐ, லுத்ரன், கேத்தலிக், ஸோ இந்த அமைப்புகளுக்கு தான் போகுது. இண்டிபெண்ட் அதில் பயனடைஞ்சாங்களான்றது ஒரு கேள்விக்குறி. இவங்க கடைசி வரைக்கும் சிறுபான்மை நம்பினாங்கன்னா இவங்க நம்பி தன்னை தான் ஏமாற்றிக்கிறாங்க. எந்த பிரயோஜனமும் சிறுபான்மையினால் கிடையாது. ரெண்டாவது, இப்போ நிறைய சர்ச்சுகள் அங்கங்கே தாக்கப்படுது. சிறுபான்மை தடுக்குமானா தடுக்காது, ஏன்னா அதுக்கு அதிகாரம் கிடையாது. நிறைய சர்ச்சை வந்து கொளுத்துறாங்க, நிறைய பாஸ்ட் அடிக்கிறாங்க, மக்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. ரெண்டாவது, கிறிஸ்டானிட்டி குறிப்பாக வேலை வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அரசாங்க அதிகாரிகள் போய் பார்த்தா ஒரு கிறிஸ்தவன் அரசாங்கத்தில் யாரும் இல்லை. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஜட்ஜி, சீஃப் டாக்டர் யாருமே கிறிஸ்டின்ஸ் இல்லை. ஏன்னா அந்த இடம் வந்து முற்றாயிடுச்சு. இது அப்படியே தொடரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கணிப்பு பிரகாரம் இன்னும் 15 வருஷத்தில் ஒரு கிறிஸ்தவன் கூட கெசட்டில் வரமாட்டான். இருக்கிற ஜென்ரேஷன் தான் லாஸ்ட்டு. இனிமேல் இப்போ இருக்கிற தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு வருது அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. அப்போ இது வந்து காஸ்பல் வழியாக தான் மக்கள் கொண்டு போகணும். இந்த காஸ்பல் யார் செய்வாங்க? ஆண்டோட சுவிசேஷத்தை யார் சொல்லுவாங்க அப்படின்னா, கத்தோலிக்கு சொல்லுவானா? கத்தோலிக்கு சொல்லாது. சர்ச்சில் யார் ஜனம் வராங்களோ பூசை போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். மக்கள் இயேசு ஏற்றுக்கினாலும் ஏற்றக்காட்டியும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. சிஎஸ்ஐ சொல்லுவாங்கன்னா சிஎஸ்ஐ சொல்ல மாட்டாங்க, லுத்ரன் சொல்லுவாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த கம்பெனி எல்லாமே யார் அப்படின்னா, இந்த மத சம்மந்தப்பட்டது எல்லாமே கார்பரேட். அவங்களுடைய தலைமை எல்லாமே வந்து அந்நிய நாடுகள் தான், அவங்க நம்ம நாடு சார்ந்தவங்க இல்லை. நாளைக்கு ரோமில் வந்து கத்தோலிக் செய்தது போதும் காலி பண்ணிட்டு வா அப்படின்னாக்கா எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ ட்ரம்ப்பு மேலே இருக்கிற அந்த ஒரு அவநம்பிக்கை எல்லாருக்கும் ஏற்பட்டுடுச்சு. இப்போ ட்ரம்ப்பு மேலே வெறுப்பு என்ன பண்ணுவாங்க ஜனங்க?
மேபி நான் நினைக்கிறேன் அந்த வெறுப்பு என்ன பண்ணுவோம் கிறிஸ்துவ மேலே காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது சிஎஸ்ஐ தடுக்குமா, சிஎஸ்ஐ தடுக்காது. இல்லை சிறுபான்மை தடுக்குமா, தடுக்காது. கேத்தலிக் தடுக்காது. அப்போது நமக்கு வந்து காலத்தின் கட்டாயம் கிறிஸ்டானிட்டிக்கு கண்டிப்பாக ஒரு தலைமை தேவை. ரெண்டாவது, இந்த காஸ்பல் யார் போய் சொல்கிறாங்கனாக்கா இண்டிபெண்டன்ட் சர்ச்சு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி காஸ்பல் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இருக்குதுன்னாக்கா இண்டிபெண்டன்ட் சர்ச்சுடைய முயற்சிகள் தான். அவங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டு ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஆண்டோட சுவிசேஷத்தை ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு ஸ்டேட்டாக, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பயணித்து போய் சொல்கிறாங்க. இது எல்லாமே யாருன்னா இண்டிபெண்டன்ட் தான். திருச்சபையில் யாருமே செய்யலை. இந்த திருச்சபை இப்போ நீங்கள் இவ்வளவு அதிருப்தி தெரிவிக்கிறீங்க. இதுதான் நிஜம். உலக அளவில் ரொம்ப ஒரு வளமான ஒரு மதம், உலகங்களும் அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு மதம் அப்படின்னா அது கிறிஸ்தவம் தான். நீங்கள் தமிழகத்தில் கூட நம்ம பார்க்க போனால் இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் எல்லாமே ஆரம்பத்திலேருந்து கிறிஸ்தவ நிறுவனங்கள் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக பெரும் தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது விஞ்ஞானிகள், தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள் எல்லாமே ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் படித்தவர்களாக தான் இருப்பாங்க. அது யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது ஒரு தொடர்ச்சி தான். இப்போ நீங்கள் குறிப்பிடக்கூடிய இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸோட வருகை என்பது சில வருடங்கள் தானே, ஒரு 10-20 ஆண்டுகள் தான் செக்டரியன் சர்ச்சஸோட வருகை தமிழ்நாட்டில். 30 வருஷம். இப்போது ஒரு 20-30 ஆண்டுகள் வச்சுங்க. அப்போ இப்போது வந்து நீங்கள் உலகம் முழுக்க ஆர்சி இருக்குது, லூத்ரன் இருக்குது, சிஎஸ்ஐ இருக்குது. அவங்க எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக தானே இருக்காங்க. இப்போ நீங்கள் இவ்வளவு அதிருப்தி தெரிவிக்கிறீங்க. தமிழகத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, சிறுபான்மையினர் ஆணையம் இருக்குது. அப்போ இந்த இயந்திரத்தோட தவறாக நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு எப்படி புரிஞ்சிக்க முடியும்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல. ஒரு வீடு இருக்குது, கதவு இருக்குது. கதவு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆனாலும் அந்த கதவு வந்து முழுசாக தான் தெரியும். ஆனால் கரையான் உள்ளே போகும். 30 வருஷமாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இல்லை, அது யாரோட தவறுன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க. அந்த கரையான் உள்ளே போட்டோடனே இன்றைக்கி பார்த்தாலும் கதவு அப்படி தான் இருக்கும். ஆனால் தட்டினா கதவு கொட்டிடும். இன்றைக்கி அது மாதிரி தான் கிறிஸ்டானிட்டி வந்து அன்றைக்கி நல்லா பலமாக இருந்தது. எல்லா சர்வீஸஸ் தான் பண்ணிச்சு. இந்த நாட்டுடைய அதிகாரம் எல்லாம் கிறிஸ்டின் கையில் தான் இருந்தது. இந்த நாட்டுடைய மருத்துவத்துறை எல்லாம் கிறிஸ்டின் கையில் தான் இருந்தது. இன்ஜினியரிங், அது விமானம் ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லா துறையும் நம்பர் 1 இடத்துல இருந்தது. இந்த நாட்கள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுனாக்கா இன்றைக்கி எந்த துறையிலுமே எந்த கிறிஸ்டினுமே முன்னிலையில் இல்லை. இன்றைக்கி ஐயா சொன்னீங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் யாரும் கொஞ்சம் கிட்ட போய் பாருங்கள். சிறுபான்மை தலைவர்கள் எல்லாம் ஒன்லி கேத்தலிக்கு தான். அப்போது கேத்தலிக்கு மட்டும் அதில் உட்காந்துட்ட பிறகு இண்டிபெண்ட்டாக அங்கே இடமையெல்லாம் போயிடுச்சு. ஆனால் பூர்வீக குடிமக்கள், பூர்வீக சொந்தக்காரன் யாருன்னா இண்டிபெண்டன்ட் சர்ச்சு தான். இப்போ கேத்தலிக்கு கணக்கு போட்டிங்கனாக்கா 2.5 லட்சம் பேர் தருவாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ட் சர்ச்சுடைய மக்கள் தொகை எடுத்திங்கனாக்கா குறைஞ்சது 1.25 கோடி பேர் தருவாங்க தமிழ்நாட்டில். ஆமாம். யாரோட ஓட்டு அதிகம்? இண்டிபெண்டன்ட் சர்ச்சுடைய ஓட்டு தான் அதிகம். கேத்தலிக் சிஎஸ்சி ஓட்டெல்லாம் கம்மி. ரெண்டாவது, கேத்தலிக் சிஎஸ்சி என்ன பண்ண மாட்டாங்க, மழை வெயில் அடித்தாக்கா போக மாட்டாங்க. ஆனால் இண்டிபெண்ட் அப்படி இல்லை. புயலே அடித்தாலும் பூகமே வந்தாலும் தன்னோட ஓட்டு உரிமையை கரெக்டாக செலுத்திடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா இல்லை. ஏன் இல்லைன்னா யாருமே வந்து முறைப்பிரகாரம் உள்ளே வரல. இப்போ உதாரணமாக அது கேத்தலிக்காக இருக்கட்டும், சிஎஸ்சியாக இருக்கட்டும், திருச்சபைக்குன்னு ஒரு சட்டம் இல்லை. ஒரு பாஸ்ட்டுக்கு இல்லை ரெவரண்ட்டுக்கு ஃபாதருக்கு ஒரு சட்டம் இதுவரையும் இல்லை. எல்லாமே ஒரு சொசைட்டி ஆக்ட் வச்சுக்கிறாங்க. அது லுத்தராக இருக்கட்டும், கேத்தலிக்காக இருக்கட்டும், இண்டிபெண்டாக இருக்கட்டும், ஒரு சொசைட்டி ஆக்டில் அவங்களே சட்டம் போட்டுக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு சட்டம் வந்து இல்லை, யாருக்குமே இல்லை. அதனால தான் ஆர்சியத்திட்ட ரோமில் இருக்குது, லுத்தரனத்திட்ட ஜெனீவாவில் இருக்குது. இப்படி ஆர்கனைஸ்டாக தானே இருக்காங்க. நீங்கள் புரியல, நீங்கள் சொல்ல ஒரு விஷயம் எனக்கு அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொந்தமானது இல்லையே. சரி, பட் ஒரு ஆர்கனைசேஷன் கீழே தானே இருக்குது. இப்போது ஒரு ஆர்சியோட பிஷப் வந்து தன்னியல்பாக ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட முடியாது. அவர் லூத்தரனோட பிஷப்போ தன்னியல்பாக ஒருத்தர் தேர்ந்தெடுத்த முடியாது. அதுக்கு பெரிய அமைப்புகள் இருக்குது, தேர்தல் வைக்கிறாங்க, அது தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் அது செக்டேரியன் குரூப்ஸ் வந்து பிஷப் யார் வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுக்க முடிகிறது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. என்ன சொல்லனா, இப்போ அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்லி ரோம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்திய அரசு அவங்களை கேத்தலிக் மட்டும் தான் ரோம் கண்ட்ரோல் பண்ணுது. வேற யாரும் வேற லுத்தரன் சிஎஸ்சி ரோமுக்கு சம்பந்தம் தானே பண்ண முடியும். அப்போது இவங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு நடுநிலையான இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்து வந்த மாதிரி சட்டத்தின் உட்பட்டு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லாரும் சமம் உள்ள கொண்டு வரணும். அப்படி இல்லையா? இது வரைக்கும் கிடையாது. உதாரணமாக ஒருத்தர் அமெரிக்காவில் எம்பிபிஎஸ் படிக்கிறான்னு வச்சுங்க.
இல்லை இங்கிலாண்டில் லாயர் படிக்கிறான்னா இங்கே இந்தியாவுக்கு வரும்போது தமிழ்நாட்டு வரும் இங்கே வந்து எக்ஸாம் எழுதி இங்கே பார் கவுன்சில்லையோ இல்லை மெடிக்கல் கவுன்சில்லையோ பதிவு பண்ணால் தான் அவங்க செயல்பட முடியும். சரி. ஆனால் இவங்களாம் அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இல்லை காலி பண்ணிட்டு ரோமுக்கு வானா போயின்னே இருப்பாங்க, காலி பண்ணிவிட்டு அமெரிக்கா வானாக்கா போயிட்டே இருப்பாங்க. அவங்க இந்தியாவை கேட்கணுன்ட்டு இந்திய கான்ஸ்டியூஷன் கேட்கணும் அவங்களுக்கு அவசியமே இல்லை. இந்த இந்தியனுடைய அரசு இந்த அரசியலமைப்பை அவங்களை கட்டுப்படுத்தாது. நம்ம மதமே கிறிஸ்தவ மதமே இங்கே உருவானதல்ல. அது அது நம்ம மதம் அந்த மதமே இங்கே உருவானது இல்லையே. அப்படியே பார்த்தீங்க எந்த மதம் இயேசுசாமியை பின்பற்றுபவர்கள் அதுவே இறக்குமதி செய்யப்பட்ட மதம் தானேன்னு கேட்குறேன். சொல்லுறது ரைட்டு தான். அப்போ ஆப்வியஸாக அங்கே தானே இருக்கும். அது தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையே. ஓ, நம்ம ஊரில் ஒருத்தன் லேண்டு கட்டி வீடு கட்டுறானாக்கா அது எனக்கு தான் சொந்தம், இந்தியா கவர்மெண்ட் தான் சொந்தம். ஆனால் கேத்தலிக் ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம்? ரோமுக்கு தான் சொந்தம். நீங்கள் என்ன தான் சிறுபான்மையிலேருந்து ஆயிரக்கணக்கான ஃபண்டு வாங்கி நீங்கள் லயோலா காலேஜ் எந்த காலேஜ் கட்டினாலும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி வாங்கி செலவு பண்ணாலும் அது யாருக்கு சொந்தம்னாக்கா ரோம் அரசாங்கத்துக்கு சொந்தம், இல்லை அமெரிக்க அரசாங்கத்துக்கு சொந்தம், இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லை. ரெண்டாவது அவங்க எல்லாம் என்னென்ன ஆரம்பித்தாங்க? இலவச கல்வி தானே ஆரம்பித்தாங்க. எனக்கு இலவச கல்வியோ இலவச மருத்துவமனையோ எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணணும், மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு வரணுன்னாக்கா தமிழக அரசுக்கு உட்பட்டு இந்திய அரசுடைய மேற்பார்வையின் கீழே கண்டிப்பாக இது ஒரு வாரியம் வேணும். அந்த வாரியத்தின் மூலியமாக சட்டம் அமைக்கப்படணும். பாஸ்டர்னா யார்? ஏன்னா அங்கே திருடனுங்க, கொலைகேஸில் சம்பாதப்பட்டவங்க, பெயிலில் இருக்கிறவனுங்க, அதாவது கொள்ளடிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கிறிஸ்டானிட்ட மதத்தை வந்து தனக்கு போர்வையாக பயன்படுத்திக்கிறாங்க, கிரிமினல்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் உண்மையாக கடவுளுக்காக நேர்ந்து கொண்டு செய்கிறாங்க பாருங்கள், அவங்க எல்லாருக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடுது. இந்த வேல்யூ வந்து இந்துவில் அப்படி ஆக முடியாது, முஸ்லீம்ஸில் அது மாதிரி பண்ண முடியாது. ஆனால் கிறிஸ்டினில் வந்து எந்த சட்டமும் இல்லை. இப்போ உதாரணமாக நம்ம பெண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை வந்து கலைஞர் கண்ணி கொடுக்கலனாக்கா கிறிஸ்டினில் யாருக்குமே சொத்துரிமை கிடையாது. அப்போது நமக்குன்னு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா சுட்டி காட்டணும். அந்த சட்டம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த மாதிரி சட்டம் கிறிஸ்டானிட்டிக்கு ஒரு சட்ட வாரியமோ சட்டத்துறையோ எதுவுமே கிடையாது. அப்போ கிறிஸ்டானிட்டி எப்படி இருக்குதுனாக்கா பேருக்கு தான் கிறிஸ்டியன். இப்போ நான் சொன்ன மாதிரி பேருக்கு தான் கதவு, ஆனால் உள்ளே வந்து செல்லரிச்சு போயிருக்குது. அப்போ இந்த செல்லரிக்காமல் பாதுகாக்கணுன்னாக்கா இதுக்கு கான்ஸ்டியூஷன் உட்பட்டு ஒரு போர்டு ஃபார்முலேஷன் பண்ணால் தான் இது எல்லாரையும் ஒரு மேற்பார்வையில் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அதுக்காக சொத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. யார் எத்தனை பேர் ஊழியம் செய்தாலும் இதில் வந்து பதிவு பண்ணிக்கணும். இதில் பதிவு பண்ணிவிட்டு கண்காணி கண்டிப்பாக தேவை. ஒரு ஸ்கூல் இருக்குன்னா ஹெட்மாஸ்டர் கண்டிப்பாக தேவை, ஒரு ஃபேக்ட்ரிக்கிட்ட மேனேஜர் தேவை, ஒரு ஸ்டேட்டுனாக்கா கண்டிப்பாக சிஎம் தேவை, ஒரு கண்ட்ரினாக்கா பிரசிடென்ட் தேவை. நீங்கள் சொல்லக்கூடியது வந்து இப்போ இண்டிவிஜுவல் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் தானே ஒரு ஆர்கனைசேஷன் காமன் இருக்குது. நான் காமன் கேட்குறேன், நீ சிஎஸ்ஆர் லுத்தரனார் எந்த அமைப்பார் இந்த போர்டில் வந்து பதிவு பண்ணிக்க, நீ என்ட்ரி போட்டுக்க. எவ்ரி இயர் வந்து உன்னுடைய நீ 10 வரை சர்வீஸ்ன்னு சொல்கிற, ஆனால் நீ சம்பளம் வாங்குற, நீ ஏர்னிங் பண்ணுற, ஒரு தொகையாக அந்த போர்டு கட்டு. நான் கேட்குறது வந்து நேரடியான வாரியம். ப்ரேயர் வந்து இப்போ இந்தியா முழுமைக்குமான ப்ரேயர் இல்லையா? இல்லை, இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்தால் போதும். இது நல்லபடியாக ஆயிடுச்சுனாக்கா அடுத்த லெவலில் அடுத்த ஸ்டேட்டு ஃபுல்லாக போயிடும். ஏன்னா இது வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி போர்டு இல்லாதனால இதை பற்றி அரசாங்கத்துக்கு எப்படி ஃபார்முலேஷன் பண்ணணும்னு தெரில. இப்போ நான் சொல்கிறது வந்து அட்டானமஸ் போர்டு, அதாவது தன்னாட்சி அதிகாரம் வேணும். உதாரணம் ஒரு கார்பரேஷன் இருக்குது, அது தன்னாட்சி அதிகாரம். அவன் வரி போடலாம், மக்கள் நல்லது செய்யலாம், அவன் தப்பு பண்ணால் மக்களை கேட்கலாம், மக்களோட உரிமையும் அங்கே இருக்கும். ஸோ அவனும் மக்களுக்கு எதை வேணால் செய்யலாம். அப்போது 2 பேரும் இணக்கமாக அதை செயல்படுவாங்க. அதில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு சிஎம் கூட தலையிட மாட்டார், அது அந்த டிபார்ட்மெண்ட்டு. அதுமாதிரி ரயில்வே துறை இருக்குது, அந்த ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டில் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த துறையில் பிரசிடென்ட் கூட தலையிட முடியாது. அது மாதிரி கிறிஸ்டியனுக்கு ஒரு அட்டானமஸ் போர்டு கொடுங்க, எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கிறோம், அந்த எங்களுடைய ஃபண்டை வந்து நாங்களே வர வச்சுக்கிறோம். அதை ஃபாரின்லேருந்து வர வைக்கிறோமோ, ஐயா தரீங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒதுக்கின ஃபண்டை தரீங்களோ, இல்லை நாங்களே இயர்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நாங்களே என்ன பண்ணுறோம், சேவை கட்டண அடிப்படையில் அதை நாங்கள் ஃபார்முலேஷன் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுக்கு கொண்டான சட்டம் எல்லாம் நிறைய ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்கள பண்ணித்தரேன்ற முன் வராங்க. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா சிஎம்ஓக்கு வந்து நமக்கு அங்கீகாரம் தரணும், ரைட்டு போர்டு வந்து அட்டானமஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் தரணும். இந்த தடவை வந்து ஜனங்க வந்து ஏமாந்து போக மாட்டாங்க.
ஜனங்க இன்னைக்கு தெளிவாக இப்போ இதுக்குள்ள உங்களுடைய அந்த யுனைடெட் கிறிஸ்டியன்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டியில் முதல்ல இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்லாம் ஒருங்கிணைச்சிட்டிங்களா? அது எல்லாமே உங்களுக்குள்ளே வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டா சொல்ல முடியாது. விருப்பம் இருக்கிறவங்க உள்ள வராங்க. இப்போ நான் வந்து அப்போ கவர்மெண்ட் அவங்களே இன்னும் முழுமையாக அவங்க உள்ள வரணும் போது ஒரு இன்டர்நேஷனல் பாடி எப்படி உள்ள நீங்க வரும்? சொல்றது ரைட்டு. நீங்கள் சிஎஸ்ஐ லுத்ரன் ஆர்சிலாம் எப்படி உங்களுக்கு உள்ள ஏன் வருவாங்க? நாங்கள் வந்து சொசைட்டி தான். இந்த சொசைட்டி கேள்விப்பட்டு யார் யார் உள்ள வராலும் நாங்கள் பதிவு பண்ணிக்குவோம், ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு வருவோம். இப்போ நான் எதிர்பார்க்கும் போர்டுன்னும் போது இது அரசாங்கத்துடையது. அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இந்த போர்டு செய்யும். அதுதான் மைனாரிட்டி கமிஷன் இருக்குல்ல. சரி, அதுதான் Minority மைனாரிட்டி commission கமிஷன் கிறிஸ்டியன் கிடையாதுல்ல. அஃப்கோர்ஸ் அது கிறிஸ்டின் உள்ளடக்கியது. அதனால தான் கவர்மெண்ட் சார்பாக மைனாரிட்டி கமிஷன் மைனாரிட்டி எதுவும் செய்ய முடியாது. இது வரைக்கும் செய்த மாதிரி தெரியலையே, செய்யாதே. ஏன்னா அதுக்கு அதிகாரம் இருந்தால் தான் செய்ய முடியும். இவங்க மாவட்டத்தோறும் மீட்டிங் வைப்பாங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படி கேட்பாங்க. ஒருத்தர் சொல்ல, ஐயா என் சர்ச்சு வந்து கழுத்துக்கு அடிக்கிறாயா, எப்பா ஐயா நோட் பண்ணிங்க, நோட் பண்ணி எழுதிங்க, எப்பா போலீஸ் ஸ்டேஷன் ஏன்பா நான் கல்லடிக்கிறேன், ஐயா நான் பார்க்குறேன், ரைட் முடிஞ்சு போச்சு. இல்லை, இப்போ கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் மைனாரிட்டி சிறுபான்மையினராக ஏற்றுக்கொள்ளும் வரை இதுதான் நிலை. நீங்கள் மைனாரிட்டியில் தானே வரும். அதை நீங்கள் தந்து அடுத்த பாடியை நீங்கள் கிளைம் பண்ண முஸ்லீம் கூட முடியாது. மைனாரிட்டி Constitution தான். அப்படி இல்லையே நமக்கு. முஸ்லீம் கூட மைனாரிட்டி தான். அவன் வகு வாரியம்னு வச்சுக்கிறான், முஸ்லீம் சட்ட வாரியம்னு வச்சுக்கிறான், உருது நல்லா வாரியம் வச்சுக்கிறான். இதெல்லாம் தேவையில்லாமல் வச்சுருப்பாங்க. அது வேற. மைனாரிட்டின்றது பொது. ஆனால் கிறிஸ்டின் வந்து அதில் ஒரு அங்கமான தவிர கிறிஸ்டின் வந்து அதில் வந்து அப்படியே தள்ளி வந்து மெர்ஜி பண்ணல. கிறிஸ்டானிட்டி தனித்து இயங்கணும். தனித்து இயங்கினது தான். கிறிஸ்டானியில் எத்தனை குளறுபடி இருந்தாலும் அந்த பிரச்சனையை நாங்களே எங்களுக்கு அதிகாரம் நீங்கள் தீர்த்து வக்ஃபுன்னு சொன்னீங்கன்னா இங்கே நம்ம டயசஸ்லாம் இருக்குதுல்ல. ஸோ ஈக்குவலாக இதை தான் கிளைம் பண்ணுறாங்க. இல்லையா, டயசிஸ் எல்லாமே குறிப்பிட்ட திருச்சாவைக்கு சொந்தமானது. இல்லை, அது புரியுது நீங்கள் சொல்கிறது. ஸோ அவங்க வந்து அவங்க பிரச்சனை தீர்ப்பாங்க. இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் குளிச்சுட்டாங்க, டயசிஸை வந்து தீர்த்து வைப்பாங்க, வரமாட்டாங்க. இட் இஸ் கால் பிரிச்சுவல். அவங்களுக்கு பிரிச்சுவலுடைய எல்லையை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் போக மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறது முழுக்க முழுக்க அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், ஒரு தலைமை. அந்த பொதுவான அந்த தலைமையில் எல்லாரும் உள்ளே வரணுன்றேன். உள்ளே வரும்போது தான் உன்னை கண்காணிச்சா தான் நீங்கள் உங்கள் பணியை சரியாக செய்வீங்க. உங்களுக்கு கண்காணின்னு ஒருத்தர் இல்லாத போது நீங்கள் தப்பான வழியை கையாளுவீங்க. அப்போ உங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு போகணும்ல. அதுதான் போர்டு, ஒரு தலைமை அட்டானமஸ் போர்டை நான் கேட்குறோம். இந்த போர்டு உங்களை கண்காணிக்கும், உங்களுக்கு அங்கீகாரம் தரும். நீங்கள் இப்போ இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுனால எனக்கு இருக்க கிளாரிட்டி கேட்குறேன். இப்போ நீங்கள் வக்ஃபு போர்டுன்னு சொல்கிறீங்க. இஸ்லாமியர்களோட மசூதி தர்காக்கள் வந்து ஒரு தனிநபர் வந்து ஆங்காங்கே அமைத்து விட முடியாது. நான் சொல்ல கரெக்டுங்களா உங்களுக்கு? ஆனால் இப்போ இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் வந்து நீங்கள் நினச்சா ஒரு சர்ச் ஆரம்பிச்சு முடியும், நான் நினச்சா ஒரு ஆரம்பிச்சிடும், அவர் நினச்சா ஒரு ஆரம்பிச்சிட முடியும். அப்போது ஒரு ஆர்கனைஸ்டு விங்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து ஆளுக்கு ஒரு சர்ச் ஆரம்பிச்சுட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் எப்படி உங்களை அட்ரஸ் பண்ணல? அதாவது நீங்கள் பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், 1.25 கோடி பேருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? இப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஒரு மசூதி இதற்காக தனியாக தான் ஆரம்பிச்சிட முடியாது. அப்போ அவங்க ஒரு ஆர்கனைஸ்டாக கீழே இருக்காங்க. நீங்கள் எல்லாமே வெளியில் வந்து ஆளுக்கு ஒரு சர்ச் ஆரம்பிச்சுட்டு இதை ஒரு கொடையின் கடை கொண்டு வாங்க, கவர்மெண்ட் எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு கேட்குறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு புரியல உங்களோட இண்டிபெண்டன்ட் சர்ச் ஒவ்வொருத்தர் தனித்தனியாக ஆரம்பிச்சுக்குவாங்க. இப்போ அப்படி தானே இருக்குது. ரைட்டு, நீ சொல்ல ரைட்டு. திடீர்னு ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவான், தன்னோட ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு வேறு இடத்த போய் சர்ச்சை ஆரம்பிச்சுக்குவான். ஆக இதை கண்ட்ரோலாக பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன். ரொம்ப இதுக்கு எந்த கல்வி தகுதியும் இல்லை. சோகால் இல்லீகலாக தானே போகுது. எல்லாமே இல்லீகல் தான். ஸ்பிரிச்சுவல் தானே. அது வந்து வேற டூலுக்கு போயிடுது. இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் ஒரு தலைமை கேட்குறேன். அந்த தலைமை என்ன சொல்லும், ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா பிஎட் முடிச்சிருக்கணும், ஒரு பில்டிங் கட்டி பர்மிஷன் வாங்கினா லைசன்ஸ் வாங்கணும். அப்போது சர்ச்சு கட்டணுன்னாக்கா குறைஞ்சபட்சம் நான் சர்ச்சுக்கு போகிறத பற்றி சொல்ல, நீ சர்ச்சை கட்டினா குறைஞ்சபட்சம் கல்வி தகுதி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். இப்போ நீ யூனிவர்சிட்டியில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. ஒன்லி கிறிஸ்டின் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீ படிக்கலாம், சர்டிஃபிகேட்லாம் வாங்கலாம். இட் இஸ் நாட் டிகிரி. அந்த மாதிரி கோர்ஸ் பிடிச்சவனுக்கு கல்வி தகுதி அடிப்படையாக வச்சு சர்ச்சை ஆரம்பித்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னாக்கா அவன் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி ஒழுங்காக செய்வான். இல்லைன்னாக்கா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், ஜெயிலில் இருக்கிறவன், ஃபிட் ஆகிட்டு பகலில் வந்து பாஸ்டாக இருப்பார், நைட்டில் வந்து பைக்கு திருடுவார். இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இது வழியே வந்துடுது. அப்போது ஏன்னா அவனுக்கு கண்காணி இல்லை, நம்ம செய்கிறத கரெக்டாக செய்யலை, நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னாக்கா ஒழுங்கானவங்க உள்ளே வருவாங்க. அப்போது சர்ச்சு இது வரைக்கும் எப்படி ஆரம்பித்தாங்களோ இனிமேல் சர்ச்சை ஆரம்பிக்கணும்னா டிகிரி முடிச்சிருக்கணும். எனி யூனிவர்சிட்டிலையோ இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு சென்னை ஹைகோர்ட்டில். நீங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணணுன்னாலே, ஒரு ப்ரேயர் செல் ஆரம்பிக்கணுனாலே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2-3 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ இது வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் ஆகிருக்கல. அப்போ நீங்கள் அந்த பகுதியில் ஒரு சர்ச் இப்போ ஆரம்பித்தா
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கணுமே. ஆக்சுவலாக அதான் இப்போ ரூல். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் யாருங்க? அவர் ஒரு அலுவலர். அவர் வந்து அதிகாரி இல்லை. அதிகாரினாக்கா எனக்கு அதிகாரி இல்லை, கிறிஸ்டியானிட்டிக்கு அதிகாரி கிடையாது. இப்போ எங்களுக்கு பிரச்சனை வந்து 1008 பிரச்சனை இருக்குது, கலெக்டர் வந்து தீர்த்து வைக்க மாட்டார். இல்லை யார் வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்க முடியும்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அது கொஞ்சம் அது ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்கிறேன். இந்த நீங்கள் ஜட்மெண்ட் சொல்ல ரைட்டு. அதுக்காக நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், எதுக்கு நீ கலெக்டருக்கு கொடுக்குற? ஒரு போர்டு போட்டு அட்டானமஸ்ட்டு கொடுத்துரு, அவன் சட்டம் ஏற்றுருவாங்க. அவனுடைய ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவன் தீர்வு காணுவாங்க. நீங்கள் அதை ஒரு போர்டுக்கிட்ட கண்ட்ரோலில் கொடுக்குறத விட்டுட்டு இன்னைக்கு வேண்டியப்பட்ட ஆளுக்கு அவர் என்ன பண்ணுவார்? பர்மிஷன் தருவார். வேண்டியப்படாத ஆளுக்கு பர்மிஷன் தர மாட்டார். நல்லா வந்து ஊழியம் செய்ய முடியாது, கெட்டவன் ஊழியம் செய்யலாம். அந்த வாய்ப்பு அங்கே இருக்குது. இல்லை அந்த பகுதியில் ஒரு ஆர்எஸ் இருக்குது, ஐயா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர் ஒருவேளை ஆர்எஸ் ஆளுனாக்கா யாருக்கும் பர்மிஷன் இல்லைன்னுவார். அப்போ தனிப்பட்ட முறையில் அவங்க சர்வாதிகாரம் வந்துடும். இப்போது ஒரு கவர்மெண்ட் அப்படின்னாக்கா கவர்மெண்ட்டு சிஎம்க்கு கண்ட்ரோலில் இருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு பயந்து சட்டத்தின்படி எல்லாமே ஒழுங்கு பண்ணுவாங்க. ஆக கிறிஸ்டினுக்கு நான் என்ன கேட்குறேன்னாக்கா, அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒரு தலைமை கீழே கொண்டு வரணும். தலைமை இல்லாதனால தான் இன்னைக்கு கிறிஸ்டின்லாம் போயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி செல்லரிச்சு போச்சு. இப்போ இதெல்லாம் சரி பண்ணணுன்னாக்கா அதுக்கு மருந்து அடிச்சு ஒழுங்கு பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு அட்டானமஸ் போர்டு இருக்கணும். அந்த அட்டானமஸ் போல் எல்லா திருச்சபடி மெம்பரும் உள்ளே இருப்பாங்க. மற்ற பைலாஸ் உங்களுக்கு தெரியும், சேர்மன் கவர்மெண்ட் தர போகிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கவர்மெண்ட் தர போகிறாங்க, போர்டு மெம்பர் எல்லாம் திருச்சபை சார்பான உள்ளே இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று கூடி என்ன பண்ணுவாங்க? சட்டத்தை ஃபார்மில் பண்ணி அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் இருக்கும். எது மக்களுக்கு தேவையோ அதை மட்டும் பாசிட்டிவ் பண்ணி கரெக்டாக அதை ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணலாம். இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆனவங்களாம். அமைச்சு தரத்துக்கு அவங்க வந்து முன் வராங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு அமைப்பு ஒரு போர்டு உருவாக்கணும்னு சொல்கிறீங்க. அதற்கான காரண காரியங்கள் நீங்கள் முன்பகுதியில் விளக்குனீங்க. அது அது சரியாக புரிந்து கொள்ளப்படுது. ஏன்னா அது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கலாம். கொஞ்சம் இந்த அதாவது தவறான காரியங்கள் நடைபெறாது, கிறிஸ்தவர்கள் மீதான ஒரு நல்ல மதிப்பு கூடும். ஏன்னா இப்போ கிறிஸ்தவர்கள் என்றாலே வேறு விமர்சனங்கள் வருவதை தவிர்க்கலாம் அப்படின்றது மிக சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதை இப்போ அரசாங்க தரப்பில் நீங்கள் தொடர்ந்து இதற்கான முன்னெடுப்புகள் எடுத்துக்கொண்டு வருகிறீங்க நிறையா ஆண்டுகளாக. என்ன சிக்கல் அரசாங்கம் தரப்பு நீங்கள் ஆலோசிக்கும் போது என்ன சொன்னாங்க? என்ன அவங்களோட கருத்து என்னவா இருக்குது? இல்லை, அரசாங்கத்தில் போகும்போது இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அரசாங்கத்துக்கு இது எப்படி ஃபார்முலேஷன் பண்ணணும்னு தெரில, ஒரு சரியான முடிவுக்கு வரணும்னு அவங்க வந்து தெரிஞ்சால் தானே வரத்துக்கு. இப்போ அரசாங்கம் தெரிஞ்சது எல்லாமே வாரியங்கிறாங்கப்பா, ஏற்கனவே ஒரு ரெடிமேடு பிரிண்டட் இருக்குது, இந்த சலுகைலாம் இருக்குது, அதை லேபர் போர்டுக்கு உண்டான இதெல்லாம் கிறிஸ்டின் கொடுத்துரு. இப்போ அவங்கள வந்து பகுத்தறிய முடியல. அது இது கிறிஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர் வேறு, முறைசார நாளா வாரியத்துடைய ஸ்ட்ரக்சர் வேறு. ஆனால் ரெண்டுத்தையும் என்ன பண்ணால் ஒரே ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்றாங்க. இங்கே இருக்கிற இண்டிபெண்ட் பாஸ்டர்களுக்கும், ஏன்னா படிக்காதவனுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அதே ஸ்ட்ரக்சர் தான், அது இது ஒரே சட்டை தான். இன்றைக்கி வெள்ளை சட்டையாக இருந்தது, சாயம் போட்டவுடனே கருப்பு சட்டையாக மாறுது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ சர்ச்சஸ் இருக்கும் இண்டிபெண்டன்ட் சர்ச் தமிழ்நாட்டில்? ஐயா மொத்தம் எங்கள் கணக்கு பிரகாரம் பார்த்தா குறைஞ்சது பார்த்தா கூட 10 லட்சம் ஜனங்குது. 10 லட்சம் சர்ச்சஸ் இருக்குது. ஸோ மெம்பர்ஸ்லாம் பார்க்கணும். ஆமாம், எங்கேயோ போய்டும். கிட்டத்தட்ட 1.25 கோடி மேலே மெம்பர் வருது. அதனால தான் கேட்குறேன், நம்பர் ஆஃப் சர்ச் எவ்வளோ தெரியாது. சரி, இதை நடத்துகிற பாஸ்டர்ஸ் யார் தெரியாது. இல்லை எத்தனை கிரிமினல் உள்ளே வந்து பாஸ்டர் ஆகிறான் தெரியாது. எத்தனை இதை வச்சுன்னு கொலை பண்ணிவிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இதே தொழில் செய்கிறாங்க எத்தனை பேர் தெரியாது. ஒரு நல்ல ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டான், கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு பாஸ்போர்ட்டில் ஒரு தப்பு பண்ணிட்டான் கிரிமினல், என்ட்ரி ஆகிடுச்சு, மறுபடியும் அவன் பாஸ்போர்ட் கிடைக்குமா? அவனுக்கு கிடைக்காது. ஆனால் கிறிஸ்டின் அப்படி இல்லை. 1000 தடவை ஃப்ராடு பண்ணாலும், எல்லா இதுக்கு கொலை பண்ணாலும், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அதே ஆள் அதே பாஸ்டர் ஜாம் பண்ணுவான். அதுக்கும் ஜனங்க முட்டாள் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 லட்சம் ஜனம் வந்து உட்காருவாங்க. இப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்கள் கையை வச்சுன்னு கீழே விழுகிறாங்க. விழுந்தோட அவர் பரிசுத்தவான்னு நினச்சிக்கிறாங்க. ஜனங்களாம் விழுவாங்க. விழுந்துட்டு பின்னாடி போனவுடனே அவர் வேறு மாதிரி தவறான காரியம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு மறுநாள் வர்றாரு, அதே காரியம் நடக்குது. அப்போ இது திருந்த வேண்டியது யாருன்னா மக்கள் தான். இன்றைக்கி என்னோடய 100 ரூபாய்க்கு காணிக்கு ஆஃபரிங் போடுறேன், விழுந்து அடுத்த செகண்ட் அது டாலராக மாதிரி கடை நாட்டுக்கு போயிடுது. போட்ட உடனே அந்த அமௌண்ட் வந்து அமெரிக்காவுக்கு போயிடுது, இங்கிலாண்டுக்கு போயிடுது. ஆனால் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஏழை மக்கள் தான் அதிகம். இன்றைக்கி யாருக்குமே சொந்த வீடு இல்லை.
100 பேர் இருக்கிறாங்கனாக்கா அதில் 4 பேருக்கு தான் சொந்த வீடு, மீதி 96 பேருக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த 96 பேரும் வறுமை கூட்டு கீழே தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நப்பாசை, ஜாம் பண்ணிட்டான், ஐயா அவர் ஜாம் பண்ணிட்டாரு, நான் சீக்கிரம் ஆசீர்வதிக்கப்படுவேன். இவன் சாகிற வரைக்கும் 30 வருஷம் ஆனாலும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். ஏன்னா இவன் வசனம் சொல்கிறாங்க, நல்ல மெசேஜ் நல்லா தராங்க, ஜனங்க மயங்கிடுது. மயங்கிட்டு கிட்டத்தட்ட போதாக்கி மாதிரி ஆகிடுதுங்க. அவங்க 30 வருஷம் ஆனாலும் அதுக்கு மைனஸில் என்னன்னாக்கா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஐயா சொல்லிட்டார்ல, பைபிளுக்கு இல்லை. ஸோ கடைசி வரை அவங்க முன்னேற்றமே கிடையாது. அவன் அழிஞ்சு அவன் பிள்ளைங்களை அழித்து அடுத்தடுத்து 3ஆவது தலைமுறை அழிச்சிடுறாங்க. ஆனால் உண்மையாக ஊழியம் செய்கிற நிறைய இண்டிபெண்ட் ஊழியர்கள் நிறைகிறாங்க. அது கேத்தலிக்காக இருக்கட்டும், சிஎஸ்ஆர் இருக்கட்டும், இண்டிபெண்டாக நிறைய ஊழியர்கள் இருக்காங்க. அவங்க வெளியே வருவாங்களாண்ணா? வெளியே வர மாட்டாங்க. அவங்களை யாராச்சும் அறிமுகப்படுத்துவானா? பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வெளியே ஷைன் ஆகிறது எல்லாமே எல்லாம் ஃபாரின் ஃபண்டு வாங்கி கூச்சவங்க டெய்லி டிவியில் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. ஜனங்களும் அதில் மதியம் வாங்கிட்டு இருக்கிற வீடு வாசலாம் விற்கிறது கொடுக்குறதுலாம் யார்? ஏழை ஜனங்க தான். சொந்த ஒரே வீடு இருக்கும். அவங்க சொல்லுவார், காணிக்கை 5 பைசா போட்ட உடனே தேவன் அதை பார்த்தாரு, ஆசீர்வதிச்சாருன்னுவாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு 10,000 ரூபாய் வரும், 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி வரும். ஆக இந்த மாதிரி தப்பான உபதேசம், தப்பான வார்த்தையில் ஜனங்க நம்பினாப்படுது. இருக்கிற சொந்த வீட்டை விற்றுட்டு பிள்ளைங்க கூட 5 பைசா கொடுக்காது, எடுத்து போய் ஆஃபரிங் கொடுத்துட்டு அவங்ககிட்ட முட்டி போட்டு ஜெபம் வரும். காலங்கள் மாறும்போது அவன் செத்துருவான், பிள்ளைங்க ரோட்டில் பிச்சை எடுக்கும். புரியுதுங்களா? இன்றைக்கி இப்படி தான் கிறிஸ்டானிட்டு போகுது. அப்போது இதுக்கெல்லாம் நீ போனோன்னாக்கா இவன் ஃபாரினில் இருக்கான், அவன் சர்ச் எல்லாம் ஃபாரினில் இருக்குது. ஃபாரின் ஃபண்ட் இங்கே செலவு பண்ணு, ஆனால் இந்த மக்களை வாங்கி நீ ஃபாரின் கொண்டு போகாத. இதுதான் நான் கேட்குறது. இப்போ நீங்கள் போர்ட் ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் அதை எப்படி, என்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க போர்ட் ஃபார்மிங்? ஐயா, இந்த கருத்து சிஎம் பார்வைக்கு போனோம். இன்றைக்கி நிறைய நல்ல உள்ளங்களாக இருக்கான், படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் இதை வச்சு பிழைக்கிறதுக்கோ வியாபாரம் பண்ணுறதுக்கோ நான் வரல. எனக்கு தேவையானது எல்லாமே சுய சம்பாதிச்சு சம்பாரிச்சிக்கணும். நான் நல்லா இருக்கேன். என்ன மாதிரி ஒத்த கருத்துடையவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து நான் அப்படி இந்த சமுதாயத்தை ஏதாவது ஒன்று செய்ய தரணும், அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். இப்போ சிஎம் இதோடைய பார்வைக்கு போகும்போது எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்களாக்கா, இதை பற்றி சொல்லுவோம். ஐயா, அட்டானமஸ் கொடுங்க, ஏற்கனவே ஸ்டேட்டாக இருக்கணும், சென்ட்ரலாக இருக்கணும், இன்னைக்கு கடனில் மூழ்கிட்டு இருக்குது, நீங்கள் எங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய நிலையில் நீங்கள் இல்லை, நீங்கள் அட்டானமஸ் கொடுங்க. நாங்கள் என்ன பண்ண சேவை வரன்ற அடிப்படையில் எல்லோரும் ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் வருஷத்துக்கு. ஏன்னா இன்றைக்கி திருச்சபையாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பணம் கணக்கில் கிடையாது. எல்லாமே ஊழியக்கார பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஊழியக்காரர் நல்லா இருக்கிறாங்க. சில ஊழியக்காரங்க கீழக்கிறவங்க தான் நல்லா இல்லை, மற்றவங்க நல்லா தாங்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சேவை வரையும் சொல்லி ஒரு அமௌண்ட் சொல்கிறீங்க. ஆமாம், அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. கிடையாது. அவன் பாஸே இல்லையே எப்படி அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்? அவன் சர்ச்சே இல்லை. இப்போது சாந்தோமில் இருக்கிறதும் சர்ச்சு, இந்த பக்கம் கிராமத்தில் திருவள்ளூரில் பூண்டிக்காடு அண்ணாண்ட இருக்கும், ஒரு சின்ன ஓலை கூட கட்டிருப்பான், அவனும் சர்ச்சுன்னா எப்படி? அது ஏதோ வித்தியாசம் இருக்குது இல்லை, வித்தியாசப்படுத்தணும் இல்லை. இன்றைக்கி அரசு அறிக்கை சொல்லிட்டாங்க, வீட்டில் யாரும் ஜெபம் பண்ணாதீங்கன்னு. சொல்கிறதுக்கு அவர் யார்? எல்லோரும் இப்போ கலெக்டர் கொடுத்து இது வாங்கிக்கோங்க சொல்கிறதுக்கு அவங்க யார்? இப்போ ஏன்னா நாங்கள் இன்னும் தகுதியாக இல்லை. என்னுடைய மத தலைவர்களோ கிறிஸ்துவ தலைவரோ யாரும் தகுதியாக இல்லை. அதனால தான் கண்டவெல்லாம் சொல்கிறான், இப்படி கலெக்டர்கிட்ட போ, அவங்கள்ட்ட போ. இப்போ புதுசாக வந்துக்கிறார், சிறுபான்மையில் உறுப்பினராக ஒருத்தர், அலுவல் சார உறுப்பினர் வந்துக்கிறார். நீங்கள் எல்லாரும் எடுத்துன்னு வாங்க, ஒய்எம்சியில் பதிவு பண்ணிங்க. யார் ரெக்கார்டு யார் பண்ணுறதுங்க? யாருமே கவர்மெண்ட் இல்லையே, உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரங்குது? சிஎம் கூட டைரெக்டாக வாயில் சொல்லக்கூடாதுங்க. சிஎம் கூட அதுக்குன்னு விங்கு இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போது வீட்டு வரி ஏற்றணுன்னாக்க சிஎம் சொல்லக்கூடாது, கார்பரேஷன் சேர்மன் தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி என்னுடைய பிரச்சனைகளை அது நெகட்டிவாக அது பாசிட்டிவாக நான் தான் அதை பார்த்து எங்களுக்குள்ளே இந்த தலைமை தான் முடிவு பண்ணணுமே தவிர அந்த தலைமையை ஏற்படுத்துறது நாங்கள் முயற்சி செய்கிறோம். அந்த தலைமையை யாரோட தலையிட இருக்கக்கூடாது. 3 வருஷம் அட்டானமஸ் பாடி கிரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த பிரச்சனைகள் தீர்வு கண்டுவிடும் நம்ம ஆகிடும். அதில் ஆர்எஸ் நுழைய முடியாது. ஏன்னா சட்ட சரத்துக்கள் அதுக்கு மாதிரி வச்சுருவோம். காவல்துறையை இந்த போர்டு கண்ட்ரோல் பண்ணும், காவல்துறையுடைய உதவியை இது பார்த்துக்கும். ஏன்னா கிறிஸ்டானிட்டி காவல்துறைக்கிட்ட எந்த உதவிக்கிட்ட போல அவங்கள பயன்படுத்துகிற அளவுக்கு இவங்களுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அது மிக சரியாக ஃபில்டர் பண்ணிங்கன்னா 50,000 எல்லாம் 5,000ல் நின்றுன்றீங்க. நின்றுடும்.
2 லட்சம் சர்ச்சு. அதை இப்போ வணிக நோக்கத்தில் பண்ணுற 45,000 பேர் விரும்ப மாட்டாங்களே, இல்லை இல்லை உங்களுக்கு பெரிய நாங்கள் நெருக்கடி உருவாகுமே. தகுதி வாங்கிட்டு பிரிச்சிடும் இல்லைங்க. இது ஜெபக்குழுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பர்மிஷன் தருவோம். அதான் சொல்ல இப்போ தகுதி ஜெப கூடாரம் தகுதினாலே தகுதி இல்லாதவர்கள் வந்துடும் இல்லைங்க, போயிடுவாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். அதுவும் கணிசமானவர் இருப்பாங்களே. மக்களுக்கும் தெரியுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேவை வரி வாங்குவோம்ல. இப்போது சாந்தோம்கிட்ட சேவை வரி வாங்குவோம் கண்டிப்பாக. இது ஒரு போர்டு வந்துச்சுன்னா நீ சாந்தோமாரு இல்லை எந்த அமைப்பாரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேவை வரி கட்டு, எல்லோரும் இதில் பதிவு பண்ணு. இல்லை நான் சிஎஸ்ஐ வர மாட்டேன்னா நீ இந்தியாவில் நீ செயல்பட முடியாது. நான் லுத்தரன் சர்ச்சு இதில் வர முடியாதுனாக்கா இல்லை நீ செயல்பட முடியாது. நீ பாசனம் ரோட்டில் நடக்கூடாது. நான் ரவரண்ட்டு நீ யாரை வேணா இதில் பதிவு பண்ணு. ஏன்னா பதிவு பண்ணால் தான் நான் உன்னை கண்காணிக்கிற மாதிரி இண்டிபெண்ட் கண்காணிக்க முடியும். சரிசமமாக ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் எல்லாமே இதை எதிர்க்குமே. அது 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 கவர்மெண்ட் எப்படி சேலஞ்ச் பண்ணும்? ஐயா யாரும் எதிர்க்க மாட்டாங்கய்யா, எல்லாரும் விரும்புகிறாங்கய்யா. ஏன்னா எல்லாருமே இந்த அனாதை பிள்ளைங்க வரை சுற்றிங்கிறாங்க. தன்னை கண்காணியே இல்லை. இவங்களுக்கு எங்களோட குறையை யார் போய் சொல்லுவோம்? இப்போ ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்குது, அவரை பச்சையாக திட்டுறான், பாவட சாமியாரும் திட்டுறான். யார்? மேடையிலே திட்டுறான். அவர் யார்கிட்ட போய் சொல்லுவார்? ரோம்கிட்ட போய் சொல்ல முடியும்? சரி, இங்கே சொல்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? அவர் நம்ம இந்த காலில் போட்டு இந்த கால் போயின்னு தான் இருப்பார். அப்போது இந்த போர்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே சொல்லுவார், ஐயா அந்த மாதிரி இருக்குதுனாக்கா போர்டு நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ அந்த போர்டு இருக்கும்போது இந்த சர்ச்சுகளை யார் வேணா பண்ணலாம், ஒர்ஷிப் பண்ணுறது யாரை வேணா வரலாம். ஆனால் தகராறு வரும்போது அங்கே எல்லாம் வகுக்கப்படும். அங்கே ரூல்ஸ் ஃபார்முலேஷன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வந்தால் தகராறு பண்ணால் ஒரு சட்டம் வரும். இது உள்ள வரைக்கும் வந்தால் ஒரு சட்டம் இருக்கும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். காவல்துறை தன்னுடைய நடவடிக்கை போர்டின் வழியாக பொறுப்பெடுத்துக்குவாங்க. இப்போ இன்றைக்கி எந்த பிரச்சனையும் யாராலும் தீர்க்க முடியாது. நாளைக்கு அரசுனாலேயோ வேறு இந்துத்துவ அமைப்பினாலேயோ கிறிஸ்தவனுக்கு எந்த அச்சுறுத்தலும் வராது. இந்த போர்டு தடுக்கும். ஏன்னா இது முழு அதிகாரம் பெற்றுவிடும். இது நல்லபடியாக வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இந்தியாவை வழி நடத்தும். உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்கார அமைப்புகளையும் இது இங்கே இப்போ ஸ்டாலின் போகிறாரு, அங்கேருந்து நீதியெல்லாம் கொண்டு வராரு, முதலீடுகளை கொண்டு வராரு. அதை இந்த போர்டு மொழியாக ஆயிரக்கணக்கான முதலீடுகள் உள்ள வரும். பல 1000 கோடி வந்து முதலீடுகள் இங்கே கிடைக்கும். பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் கிறிஸ்டின் தான். வேதத்தின்படி கிறிஸ்துவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அந்த ஆசீர்வாதப்பட்டு பல்வேறு நாடுகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணலாங்க, தொழில் தொடுவாங்க, முதலீடு பண்ணுவாங்க. இது தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியே தவிர தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதாவது இவங்க கையில் கொடுத்துப்பார், இந்த அமைப்புக்குள்ளே எல்லோரும் கொண்டு வந்துரு, இது அடுத்த லெவலுக்கு போயிடும். இந்தியாவுக்கு இது கடன் கொடுக்குற அளவுக்கு இது எல்லாமே திரும்பி பார்க்குற அளவுக்கு முன்னுக்கு வந்துடும். அதனால தான் சொல்கிறது, அந்த காலத்தில் இப்போ வரைக்கும் சொல்கிறோம். எப்படி இந்த இஸ்ரேல் வந்து ஒரு காலம் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, ஹோலி டூர். அதை முதல் சிஎம் அவங்க அம்மையா ஜெயலலிதா சரியாக அதை ஏற்றுக்கொண்டாங்க அந்த ப்ரொபோசல். ஆமாம், அவங்களும் உடனே அதை பண்ணியிருக்க மாட்டாங்க, அனலைஸ் பண்ணி ஆலோசனை பண்ணி ஆனால் முதல் கண்ணை திறந்து விட்டு நான் தான் பாலசுமக்கர் ஐயா வந்து அன்றைக்கி லாயர். அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது, ஏன்னா இன்றைக்கி சமீபத்தில் கேட்டேன் அவர்கிட்ட, அவருக்கு ஞாபகமே இல்லை, என்னையே அடையாளம் தெரியலன்ட்டார். ஏன்னா எல்லாருமே லாயராக இருக்கும்போது அடையாளம் தெரியுங்க, ஜட்ஜ் ஆகிட்ட பிறகு அடையாளம் தெரியாது. இப்போ அவர்கிட்ட அவர் தான் வந்து கரெக்ஷன்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதை தான் சிஎம் டைம் இல்லை, அதை வழக்கறிஞர் பேரெல்லாம் போடுறதுனால தான் அந்த அம்மா உடனே எடுத்துக்கிச்சு அது. ஆனால் ப்ராசஸ் ஆச்சு. நான் கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தனால அடுத்த லெவலில் உள்ளே போகல. ஆனால் இப்போ வந்து நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இல்லை. இந்த போர்டு எப்படி ஃபார்முலேஷன் பண்ண நிறைய ஜட்ஜெல்லாம் முன் வராங்க. ஆனால் கிறிஸ்டின் தான் வந்து இதை வந்து விளங்க மாட்டுறாங்க. இதே ஐயா சில ஜட்ஜஸ் எல்லாம் கொண்டு போனேன் இந்த மேட்ரை. அவங்க என்ன சொல்கிறாங்க, சிறுபான்மை தான் ஒன்று இருக்குதே எது கிறிஸ்டினுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் எல்லார் மனசில் ஒன்று இருக்குது, இண்டிபெண்டன்ஸ்லாம் வாழ்ந்துருவாங்க, திருச்சாப்பெல்லாம் அழிஞ்சிருன்ற மாதிரி பயப்படுறாங்க இதனால். ஆனால் அப்படி கிடையாது. இப்போ நிஜத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் ஃபாரினர்ஸு, கார்பரேட் கம்பெனிங்க, இதுதான் உண்மை. இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சை இந்த தமிழ்நாட்டு சொந்தக்காரங்க. இப்போ ஆதி டிராவர் யார்? இந்த இடத்துல பிறந்து இந்த இடத்துல வளர்ந்தவன். அதிகார அரசியல் யாரை உட்காந்துக்கிறது? யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிறாங்க. இந்த நாட்டில் வேலை வாய்ப்பெல்லாம் யார்? ஆதி திராவிடு தான் கிடைக்கணும், ஹரிஜன மக்களுக்கு தான் கிடைக்கணும். ஆனால் உட்காந்துங்கிறவெல்லாம் இந்திக்காரன் உட்காந்துங்கிறான். அதை மாதிரி தான் இங்கே திருச்சபைன்னு போகும்போது இண்டிபெண்டன்ட் சர்ச்சு தான் முழு உரிமை இருக்குது, அவங்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் அதை பற்றி தெரியாது, டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்க்குறதுக்கு அரசாங்கம் தெரியாது. அவங்களாம் நினச்சிக்கிறாங்க சிஎஸ்சி தான் கிறிஸ்டின்னு, கேத்தலிக் தான் கிறிஸ்டின்னு. இவங்க வந்து கிறிஸ்டினில் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையான மக்கள் தொகை இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் தான் இருக்குது. இப்போ இந்த ப்ரொபோசலோடைய நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணல?
நல்ல வார்த்தை தான். நாங்கள் யோசிச்சுன்னுக்குறோம், சீக்கிரம் ஃபைல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேச்சுவார்த்தையில் வந்து சாத்தியப்படுத்த முடியும் நம்புறீங்க? இல்லை, அரசாங்கம் நம்மள அது வந்து சாத்தியப்படுத்த இல்லை, முடியும். எனக்கு தெரிஞ்ச அரசாங்கம் செய்யாது. அரசாங்கத்துக்கு அந்த தைரியம் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், தைரியம் கிடையாது. அரசாங்கத்தை பார்த்து பயப்படுது. ஏன் தைரியம் கிடையாதுன்னா அவங்க சரியாக புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்க. அது சரியாக புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு பாசிட்டிவ் தான் அது. இல்லை இல்லை, இந்த அரசாங்கத்தை ஏன்னா அவங்களை சுற்றி கேத்தலிக் தான் இருக்கிறாங்க. ஓகே. கேத்தலிக் எல்லாருமே தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து தவறாக அங்கே மெசேஜ் சொல்கிறதுனால அவங்க கேத்தலிக் பெரும்பான்மை நினச்சி என்ன பண்ணுறாங்க, கேத்தலிக்குடைய வாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகுது, இல்லை சிஎஸ்டைய வாய்ஸ் ஃபஸ்ட்டு போகுது. இண்டிபெண்ட் அவங்கள ஒரு மனுஷனாகவே நினைக்கல அவங்க. சமீபத்தில் பீட்டர் ஆல்போன்ஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் 30 வருஷமாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறேன், சிறுபான்மை தலைவரான வெண்ணேக்கோஸ்கிட்ட வந்து அடி முதல் நுனி வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் புரிஞ்சுக்கல, இந்த 3 வருஷம் முடிய போகுதுன்னாரு. ஏன்னா அவர் கேத்தலிக் வாரத்தை பார்த்தாரு, நான் அப்படி இல்லை. ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்ததா கேத்தலிக்கை பற்றி தெரியும், சிஎஸ்ஐ தெரியும், லுத்தரன் தெரியும். நான் வந்து பிறந்தது அந்த வளர்ச்சி எல்லாமே லுத்தரனில் தான் வளர்த்தேன். அப்புறம் பெண்டகல்ஸை பற்றி தெரியும், என்னை சுற்றி பெண்டகல்ஸ் தான் கை கொடுக்குறாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியக்காரன் இப்போ இனி மேலே வந்து பிரகாசமாக இருக்கிறாங்கனாக்கா பெண்டகல்ஸ் ஊழியர்கள் தான் கை கொடுத்துட்டு தான் அவங்க மேலே வந்துக்கிறாங்க. ஆனால் மேலே வந்துட்டு இவங்க எல்லாரும் ஒதுக்கி விட்டாங்க. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான கோடி வந்துடுச்சு. இன்றைக்கி இண்டிபெண்ட் பாஸ்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் வந்து சிஎஸ்ஐ, நான் லுத்ரன், இப்போ எம்எல்ஏலாம் வராங்கனாக்கா நான் கேத்தலிக்கு. இன்றைக்கி மக்கள் தேவையில்லை, ஆனால் எலெக்ஷன் வரும்போது இந்த மக்கள்லாம் தேவைன்னு சொல்லி இண்டிபெண்ட்டை வருவாங்க. ஆக சிஎம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொதுவான நோக்கோடு எங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கோர்ட்டு வழி, ஏன்னா கோர்ட்டு ஜட்ஜுக்கே அது புரியாது. ஏன்னா நான் எப்படி சொல்கிற கருத்து உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி, இதே மாதிரி மக்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இதுதான் சொல்யூஷன், நிரந்தரம். இதை விட்டால் கிறிஸ்டினை வந்து ஒரு தலைமை கீழே கொண்டு வரவே முடியாது. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா நம்ம கண்கள் பார்க்கும்போது இன்னும் ஒரு 15 வருஷம் இல்லை 20 வருஷம் கெசட்டில் ஒரு கிறிஸ்தவ கூட இருக்க மாட்டான். ஏன்னா கிறிஸ்டினா வந்ததுனால அவனுக்கு எந்த யூஸும் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, ஒரு நல்ல மருத்துவமான இலவச மருத்துவம் கிடையாது, நல்ல படிப்பு கிடையாது. அப்போ அவன் ஏன் கிறிஸ்டினாக வரப்போகிறான்? வரமாட்டான். கிறிஸ்டின் முற்று பெற்றுவிடும். அப்போ இந்த போர்டு வரும்போது அவர்களுக்கும் தனியாக வேலை வாய்ப்பு உருவாக்கும். இப்போ ஃபாரின் கம்பெனியில் உள்ளே கொண்டு வருவோம். 40% மற்றவங்களுக்கும் 60% கிறிஸ்டினுக்கும் கொண்டு வரலாம். நிறைய முதலீடு வரும். அவங்களுக்கு 40% மற்றவங்களுக்கும் 60% கிறிஸ்டின் கொண்டு வரலாம். ஆனால் இன்றைக்கி மேலே இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே அவங்களுடைய மினிஸ்ட்ரி மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. இது வேலை வாய்ப்புன்றதை வந்து அவங்க எண்ணத்தில் கொண்டு வரவே இல்லை. மக்களுக்கு சரியான மருத்துவம் தரணும். அரசாங்க மருத்துவம் இருந்தால் தாங்க மக்கள் நல்லா இருக்க முடியும். அரசாங்க வேலை வாய்ப்பு இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும். அரசாங்கத்துடைய கல்வி இருந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். இல்லை நீ இவனை பிச்சையாக போடுறானுங்க இவனுங்க, அதை வாங்கி மக்கள் அனுபவிக்கிறதுக்கு. ஆக நான் வந்து உதவி கேட்கல, பிச்சை கேட்கல, எங்களுக்கு உரிமையை கேட்குறேன். எங்களுக்கு உரிமையை வந்து நாங்கள் அதை ரன் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு பறவை இருக்குது, கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாக்கா அது பறக்காது, அது வெளியே விட்டுருங்க, அது வாழ்வாசவா அது பார்த்துக்கும். இப்போது இந்த கருத்து, இந்த உங்களுடைய இந்த முயற்சி தொடர்பாக ஆர்சி, லுத்ரன், சிஎஸ்ஐயோட பிஷப்ஸ் அந்த லெவலில் இது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? இல்லை தகவலுக்காக கேட்குறேன். நீங்கள் சொல்ல ரைட்டு தான். நாங்கள் கேத்தலிக் பிஷப் போனோம், லுத்ரன் போனோம். இவங்க எல்லாமே தண்ணீரவாக இருக்காங்க, எல்லாம் மேல் வர்க்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க யாருமே வந்து தமிழ்நாட்டில் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த பிஷப்புமே கேத்தலிக்காக இருக்கட்டும், சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், லுத்ரனாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற இண்டிபெண்ட் சர்ச் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இந்தியனில் இல்லை. ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, இங்கிலாண்டில் இருக்கிறாங்க, அங்கே தான் குடியுரிமை வாங்கிட்டாங்க. இங்கே பிரச்சனைன்னு ஒன்று வரட்டும், இவங்க எல்லாம் ஃப்ளைட் ஏறி அங்கே போயிடுவாங்க. இங்கே உண்மையாகவே ஆண்டவர் தொடுகிறோம் பாருங்கள், அது கேத்தலிக் ஜனங்க, சிஎஸ்ஐ ஜனங்க, லுத்ரன் ஜனங்க, இண்டிபெண்டன்ஸ் ஜனங்க, இவங்க எல்லாரும் அந்த மத கலவரத்தில் மாட்டின்னு எத்தனை பேர் உயிராக இருப்பாங்களோ இல்லையான்னு தெரியும். ஏன்னா இந்த மத கலவரம் வந்து சில அமைப்புகள் பயன்படுத்துறீங்களே. இல்லை தீவிரமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு மத கலவரம் பண்ணி திராவிட ஆட்சியை இல்லாமல் பண்ணிடணும், இல்லை சனாதன கொள்கை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட குறிப்பிட்ட மதங்கள் வந்து இப்போ அலைஞ்சினுக்குது. அநேகமாக அது 26 சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிங்கிறாங்க. ஆனால் இதை தடுக்கிறதுக்கு முஸ்லீம் தடுத்துருவாங்க, ஆனால் கிறிஸ்டின் தடுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லைங்க. இன்றைக்கி கிறிஸ்டானிட்டி அனாதையாக இருக்குதுங்க, மக்கள் அனாதையாகிறாங்க. ஒழிகாரெல்லாம் ஃபாரின் போடுவாங்க, அதில் வந்து எந்த வித அச்சப்படுத்தல, எல்லாமே ஃபாரின் போடுவாங்க. அது கேத்தலிக் பிஷப்பாக இருக்கட்டும்,
சிஎஸ்ஐ பிஷப்பாக இருக்கட்டும், லுத்தரனாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஊழிகார் பூர்வீகில் இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கட்டும், எல்லாம் ஃபாரின் போயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க ஃபாரின் போயிட்டு தான் வராங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கள் சர்வீஸு, திங்கட்கிழமை ஃப்ளைட் போயிடுவாங்க, 5 நாளாக அங்கே இருப்பாங்க, 6 நாளையும் கிளம்பி வருவாங்க. இது வியாபார ஸ்தலமாயிடுச்சு. இது யார் புரிஞ்சுக்கணுனாக்கா முதல்ல கிறிஸ்தவ மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கின்னு அவங்க பாஸ்டர் எப்படின்ட்டு அந்த தன்மையை அவங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இதை பார்க்குற மக்களும் சரி எங்களுக்கு ஆதரவு தரணும். எப்படியாவது இந்த அட்டானமஸ் போர்டு இருந்தால் எல்லாருக்கும் பாதுகாப்பு. எந்த ஃபாரினிஸ்டில் இருந்தாலும் குடிமுறை வாங்கிட்டாக்கா இங்கே வர ஃபாஸ்டரு, இங்கே வர ரெவரண்ட்டு, இங்கே வர ஃபாதராக இருக்கட்டும், இங்கே வர சூஷியாசியராக இருக்கட்டும், அந்த பணத்தை எடுத்துகிட்டு இங்கே செலவு பண்ணு. என் மக்களுக்கு ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் டாலராக மாற்றி அமெரிக்க தீம்பாவாத அப்படின்ற சட்டம் நாங்கள் போட்டுருவோம். ஏன்னா அது வந்தால் தாங்க என் மக்களை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி 26 இந்த ஜனங்க என்ன ஆகுமோ தெரியாது. ஏன்னா இது காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. எந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறது கை வச்சிடும். உதாரணமாக இந்த ஆட்சி, எந்த ஆட்சியில் பாகுபாடு கிடையாது. அதனால் கிறிஸ்துவ ஜனங்கள் குறிப்பாக காப்பாற்றுறதுக்கு வந்து யாருமே கிடையாதுங்க. 2 கல்வித்துறையை உதவி செய்கிறதுக்கு யாருமே கிடையாது. 2 வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு எந்த கவர்மெண்ட்டும் யோசிக்காது. ஏன்னா எந்த கவர்மெண்ட்டும் அந்த ஐடியாவே இல்லை. அந்த கருத்தை யார் கொண்டு போய் நீங்கள் காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அவர் சுற்றி இருக்கிற எம்எல்ஏ காட்டுவாங்களா, எம்பி காட்டுவாங்களா? அதை பற்றி அவங்களுக்கு கிடையாது. அவங்களே மேல் வர்க்கத்தில் இருக்கிறாங்க. கீழே வந்து அவன் கஞ்சி கூட இல்லாமல் கஷ்டப்படுறான்னு தான் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துவங்க எல்லாமே 3 வேளை பிரியாணி சாப்பிட்டுட்டு உடுத்திக்கணும் ஜம்முன்னு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க போகிற மீட்டிங்கில் அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லாம் கோட் ஷூட் போட்டு வராங்க. ஆனால் எங்களுக்கு தெரியுங்க, 3 வேளை சாப்பாட்டில் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமைனாக்கா வெறும் பசியோடு ஆண்டவர் தொழுகிற எவ்வளோ மக்களுக்கு நான் பார்க்குறேங்க. அவனுக்கு பாதுகாப்பு கொடுறதுக்கு யாரும் கிடையாது. அவனுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து கூட யாரும் கிடையாது. வெறும் 100 ரூபாங்க அவனுக்கு ஒரு நாள் கூலி. அந்த 100 ரூபா கூட கிடைக்காம பட்னி ஏற்று எவ்வளோ ஊழியாக இருக்கிறான். அவளை யார் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கேத்தலிக் பிரம்மாண்டம், சிஎஸ்ஐ பிரம்மாண்டம். அப்போ ஐயா பிஷப் பண்ணிட்டார், ஐயா பெரிய பாஸ்டர் வந்துட்டார். அந்த மனநிலையில் இருக்கிறோம். ஏன்னா அவங்க கலந்துக்கிற மீட்டிங் எல்லாமே இன்றைக்கி கேத்தலிக் பெரிய பெரிய எம்பிலாம் இருக்கிறாங்க. அவங்க கலந்துக்கிற அந்த மீட்டிங் எல்லாமே பெரிய பெரிய தனவந்தர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க மத்தியில் தான் புழங்குறாங்க. அவங்களுக்கு வெயில் தெரியாது, அவங்களுக்கு மழை தெரியாது, புயல் அடிச்சா தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ அடிப்படையில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு குடிசையில் உட்காந்துக்கிற ஊழியக்காரை பற்றி தெரியுமா? தெரியாது. ஊழியக்காரன் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிறான், அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. அந்த ஊரத்தில் இருக்கிற பார்த்துட்டு அந்த மாயான தோட்டத்தை பார்த்துட்டு ஐயா என்னை கர்த்தரை என்னை ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையிலையும் செத்துருவான். என் பொண்டாட்டி பிள்ளைங்க ரோட்டில் விட்டுருவான். அப்போது இவங்களெல்லாம் நான் போஷிக்கணும், இவங்களை எல்லாரும் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா முதலாவது கிறிஸ்தவ மக்கள் தானே புரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம யாருக்கு நம்ம செலவு பண்ணுறோம்? கோடிக்கணக்கான பணம். அன்றைக்கி ஒரு ஐயா சொல்கிறார், நான் சர்ச்சு கட்டுறேன், பில்லர் கட்டணும், ஆளுக்கு 10 லட்சம் கொடுக்குறோங்க, எனக்கு 50 பேர் வேணும். மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் என்ன வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அவர் சொல்கிறேன், ஐயா ரொம்ப நன்றி, 60 பேர் அனுப்பிச்சிங்க, 1 லட்சம் கொடுக்குற ஒரு 1000 பேர் தாங்க. பணாசு அவருக்கு போல் இருந்தது ஜனங்க அனுப்பிச்சுனே இருக்கிறாங்க. ஆனால் ஸ்கூல் இல்லாமல், மருத்துவம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. அவன் நாள் ஃபுல்லாக ஓடி ஊழியம் செய்தால் கூட அவனுக்கு 100 ரூபாய் கிடைக்காது. வயிறானு அவன் போராடுறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். அவன் திரும்பி பார்க்குறேன் யாரும் இல்லை. மக்கள் வந்து ஒரு மாயான ஒரு அந்த பேச்சை, வசனிப்பான பேச்சை நம்பிடுறாங்க. பக்தி வேறாங்க, பக்தி வேற. நான் எல்லாத்துக்கும் இயேசு வந்து சாப்பாடு பண்ணி கொடுக்குறாரு, அவர் கடவுள், அது தனி. நான் உழைச்சதாங்க எனக்கு கிடைக்கும். நான் ஆண்டவருடைய வார்த்தை 4 பேர் சொன்னாதான், 40 பேர் சொன்னாதான் 4 பேர் ஒரு டீ வாங்கி தருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. ஏசு ரூமில் ஃப்ளாஷ் பண்ணாமல் போதுங்க, ஒரு நாளைக்கு 10 கோடி 5 கோடி கிடைக்குங்க. நான் அவங்களுக்காக இந்த போர்டை கேட்கலைங்க. ஏசு ரூமில் உட்காந்துங்கிற பிஷப் பிள்ளைங்களுக்காக இந்த போர்டு கேட்கல. ஏசு ரூமில் உட்காந்துங்கிற பெரிய பெரிய மிஷினரி, அது பெரிய பெரிய ஸ்தாபனம் வச்சு அமைப்பு வச்சுக்கிறான் பாரு, அவங்களுக்காக இதை கேட்கலங்க. சாதாரண பாமர ஏழை மக்கள், பாமர விவசாயிகள், பாமர லேபர்ஸு, பாமர ஊழிகாரன், அவங்கள தான் என் மைண்டில் வச்சுக்கிறேங்க. எங்கள் நாட்டில் இருக்க நாங்களாம் வந்து கிட்டத்தட்ட கடந்துட்டோம். மிஞ்சி பண்ண எவ்வளோ நாள் நாங்களாம் உயிராக இருப்போம்? 10 வருஷம் 5 வருஷமும் தான். ஆனால் இந்த மக்கள் வந்து பல 1000 தலைமுறையாக வருவாங்க. அவங்களுக்கு யார் என்ன நன்மை செய்யட்டும். நீங்கள் கீழ்ப்பாக்கத்து கலரையில் போய் பாருங்கள்,
எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழிகாரங்க தான். சாம் சுந்தரம் ஒருத்தர் இருப்பார், தினகரன் ஒருத்தர் இருப்பார். அவங்கள போய் பார்த்து நாதி இல்லைங்க, அனாதியாக கிடக்குறாங்க. இதே அண்ணா ஸ்கொயரில் போய் பாருங்கள், ஜெயலலிதா அம்மாவுடைய இதில் போய் பாருங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் போய் பார்க்குறாங்க. ஐயா கலைஞர் கலரையில் போய் பாருங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போய் பார்க்குறாங்க. பேரறிஞர் அண்ணாதுரையுடைய கலரையை போய் பாருங்கள். அவங்க மறைஞ்சிட்டாங்க, இருந்தாலும் மக்கள் மனசில் இன்னும் உயிராக வாழறாங்க, இன்னும் வாழ்வாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஊழியக்காரனை செத்து அடுத்த செகண்ட் யாருக்கு தெரியாதுங்க. அப்போது மக்கள் மனசில் நீங்கள் அதை இடம் வேணும். அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனோம்னாக்கா, இந்த வாரியத்துக்கு இந்த ஊழியக்காரர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வாரியத்தை கொண்டு வந்தீங்கன்னாக்கா மக்கள் நல்லா இருப்பாங்க, ஏழை ஊழியக்காரன் படிச்சுக்குவாங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் படித்து நல்லா மேலே வரும், கல்வி ஸ்தாபனங்களை அமைக்கலாம், நிறைய கம்பெனிகளை அமைக்கலாம், உலகம் ஃபுல்லாக பெரிய பெரிய கம்பெனி இருக்காங்க, எல்லாரையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம். இன்றைக்கி சிஎம் செய்கிற வேலையை இந்த போர்டுடைய தலைமை நிர்வாகிகள் செய்வாங்க. கிறிஸ்தவங்களுக்கு எந்த நாட்டிலையும் போகலாங்க, எல்லா நாட்டிலும் வரவே இருக்குது, எல்லாம் திறந்த வாசல் இருக்குதுங்க. அங்கேருந்து முதலீடு கொண்டு வரலாம், அங்கேருந்து கம்பெனிஸை கொண்டு வரலாம், டெக்னாலஜியை கொண்டு வரலாம். ஆனால் நமக்கு எதுவுமே நம்ம தலைமையே இல்லாதனால நம்முடைய உழைப்பு, நம்முடைய அருமை, நம்முடைய டேலண்ட்டு, நம்முடைய அந்த அது நம்ம இன்னும் கூட நம்ம உப்பு மாதிரி. இப்போ நம்ம உப்பு வந்து சாரம் இல்லாமல் நாசம் பண்ணிட்டோம். அந்த உப்பு மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுங்க, எல்லா துறைகளையும் இன்றைக்கி தமிழ்நாடை வந்து இன்றைக்கி இருக்கிற லெவலை விட 10 மடங்குல 20 மடங்கு மேலே போவாங்க. நல்லதுண்ணே, பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கருத்துக்கள் அரசாங்கத்தின் கவனத்திற்கு செல்லுமா என்பதை. உங்களுடைய வருகைக்கும் கருத்து மிக்க நன்றி. இது பார்க்குறதான கிறிஸ்துவர்கள் அநேக பேர் எங்களை தொடர்பு கொள்ளணும். உங்களால் முடிஞ்ச உதவி எங்களோடு இருக்கணும். எல்லோரும் சேர்ந்து இந்த வாரியத்தை அட்டானமஸ் போர்டு இதை ஃபார்ம் பண்ணுன்ற என்ன கருத்து ஒத்த கருத்து உள்ளவங்க எங்களை அணுகுனா நல்லாயிருக்கும். இந்த தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றி.